ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல க்ரீமை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருந்தேங்க. இன்றைக்கி எனக்கு வந்து ஆஃபீஸ் லீவு. நேற்று வந்து பாப்பா வந்து எக்ஸாம் எழுத கூப்பிட்டு போயிட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே நான் அப்படியே உக்காந்துட்டே இருந்தேன் சேரில். எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போகலை. ஆஃப் டேக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டு போயிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா டெய்லி 1:30 மணிக்கு இல்லை 1 மணிக்கு அந்த மாதிரி வந்து நான் வந்து லென்த் வீடியோ ஒரு 3 நிமிஷம் வீடியோ 4 நிமிஷம் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் நான். இன்றைக்கி சரி ஒரு க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்ற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்குது. நீங்கள் வந்து அவர் கிச்சன் தானே பேர் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது நாட் இன்ஜுரி, திஸ் இஸ் நாட் இன்ஜுரி சம்திங் ஏதோ ஒன்று, இது வந்து நல்லதுக்கு இல்லை. அப்போ அவர் கிச்சன் நீங்கள் பேர் வச்சுருக்கிறீங்களே, என்ன மேடம் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நான் ஒர்க் பண்ணுறேன். யூடியூப் எனக்கு முழு நேரம் கிடையாது, சரிங்களா? யூடியூப்ன்றது என்னோடய பார்ட் டைம் மட்டும்தான். இந்த அவர் கிச்சன்ற சேனலே நான் வந்து எப்படி இந்த பேர் வந்தது, எதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணது எல்லாமே நிறைய என்னோடய லைவில் நான் சொல்லியிருக்கேன். அவர் கிச்சன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அவர் கிச்சன்றது என்னோடய பிஸ்னஸ் ரிலேட்டடாக அது ஓப்பன் பண்ண, அது என்னோடய பேர். அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுற வீடியோஸை இதில் அப்லோட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணுது. அவர் கிச்சன் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுன்றது என்னோடய எய்மே கிடையவே கிடையாது. நான் ஓப்பன் பண்ணது முழுக்க நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் மட்டும்தான். தெரிஞ்சால் பேசுங்க, தெரியலனா வாயை மூடிட்டு போங்க. எனக்கு அவர் மரியாதையாக பேசியிருக்கிறாரு, மரியாதையாக நான் பேசுகிறேன். இதுக்கு நான் தேவையான அளவுக்கு நான் வந்து அவருக்கு பதில் கொடுத்துட்டேன் நான். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி இனிமேல் வரவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இதோட முழு நேரம் இல்லை. ஏங்க ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டதில் என்னங்க ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜூரி ஆகிற அளவுக்கு என்னங்க ஆக போகுது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏங்க முழு நேரமும் சாப்பாடு ஹோட்டலாக ஊராக போயிட்டு ஊராக சாப்பாடுங்களை சாப்பிட்டு, இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, அந்த ஹோட்டலில் அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, இதை சாப்பிட்டு பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கள், முழு நேரம் விளம்பரம் கொடுத்து அதுலேயே லட்சமாக கோடியாக சம்பாதிக்கிறாங்க யூடியூபர். அவங்கெல்லாம் போய் விட்டு ஏங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க? நீங்கள் எதுக்கு சாப்பிட்றீங்க? நீங்கள் சாப்பிடாதீங்க, உங்கள் உடம்பு கெடுதலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு லைக்காச்சும் போடுறாங்களா? அப்படியே லட்சமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, லட்சமாக இதில் பணம் சம்பாதிக்கிறவங்க ஒரே ஒரு லைக்காச்சும், உங்கள் கமெண்ட்லாம் என்னன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸில் எல்லாமே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஏன்னா நம்மளை வந்து மதித்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வந்து கமெண்ட் போடுறாங்களேன்றதுக்காக போனால் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. ஏன் உங்கள் வீட்டிலலாம் யாருக்கும் உடம்பு முடியாமல் போகாதா? ஒரு வெளியே போகிறோம், வெளியே போயிட்டு வந்து உக்காந்து அவர் கிச்சன் நான் பேர் வச்சனால அவர் கிச்சன் இது பண்ணணுமா? இல்லை அதை போடக்கூடாது என்ன ரூல்ஸ் இருக்குதா? நான் பணம் கொடுத்து, நான் காசு கொடுத்து ஒரு 200 கொடுத்து சாப்பாடு வாங்கி நானும் என் வீட்டில் நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? இஷ்டம் இருந்தால் பாருங்கள், கஷ்டம் இருந்தால் தள்ளி விட்டு போய்க்கினே இருங்க. தேவையில்லாத அன்வான்ட் கமெண்ட்டில் ஏன் ஒரு வேளை நீங்களாம் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிடவே மாட்டிங்களா? ஒரு வேளை கூட ஹோட்டலில் வாங்கி சாப்பிடவே மாட்டிங்களா? அப்படி நீங்கள் சாப்பிடாதவங்க கூட இருந்துட்டு போங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் வெளியே போனால் எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது. நாங்கள் சமைக்க மாட்டோம். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் விருப்பம், எங்கள் பணம். இந்த யூடியூப்லாம் வந்து நான் வந்து லட்சமாக கோடியாலாம் சம்பாதிக்கலை, புரியுதுங்களா? இஷ்டம் தான் பாருங்கள், கஷ்டம் தான் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்டை போடுறோமே அந்த நீங்களும் மனுஷங்க தானே, நீங்களும் குடும்பத்தில் இருப்பீங்களே. உங்கள் வீட்டிலே உங்கள் ஒய்ஃபு உங்கள் அம்மாங்களை யாருனா வெளியே போயிட்டு வந்து உக்காந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்காங்கன்னா கிரேட். அவங்க எங்களால் முடியாது. ஏன்னா நாங்கள் வெளியும் வேலை செய்கிறோம், வீடியோ பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும். நேற்று பார்த்திங்கன்னா ட்ராவல் மட்டுமே எனக்கு 2.5-3 மணி நேரம் ட்ராவல் தொடர்ந்து. அதுக்கப்புறம் எனக்கு சாயறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஒரே இடம் 2.5 மணி நேரம் பிள்ளைய வந்து எக்ஸாம் எழுத விட்டு அப்படியே நான் உக்காந்துட்டு இருந்தேன் நான். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நாங்கள் இருக்கிறோம். போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு அவுத்து போட்டு ஆடுறது, போயிட்டு எல்லாம் கண்ட கருமாந்திரம் கள்ளக்காதல் ப்ரொமோட் பண்ணுறது எல்லாம் கேவலமாக நடக்குது. அங்கெல்லாம் போய் உங்கள் அட்வைஸை போய் பண்ணுங்கள்.
ஒரு வேளை ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கி நாங்கள் சாப்பிட்டோன்றதுக்காக இது உடம்பு கெடுதல், நீங்கள் அவர் கிச்சன் பேர் வச்சுக்கிறீங்களே, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போடலாமா? அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. நான் போட்ட அந்த ஒரு வீடியோவில் உலகமே தலைகீழா மாற போகிறதில்ல, சமுதாயம் சீரழிஞ்சு போகிறதில்ல, குட்டி சவரா போகிறதில்ல. புரியுதுங்களா? உலகத்தில் அநியாய அக்கிரமம் நடக்கிற இடம் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு உங்கள் அருமையான கமெண்ட் எடுத்துன்னு போயிட்டு அங்கே போடுங்க. அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கமெண்ட்டை வந்து இந்த வீடியோவில் வந்து பின் பண்ணுறேன், பாருங்கள். நீங்களே வந்து நான் பேசுனது தப்பா ரைட்டான்னு நீங்களே சொல்லுங்கள். அந்த கமெண்டர் போட்டது தப்பா ரைட்டான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு வந்து நான் நிறைய கமெண்ட்லாம் வந்திருக்கு, ஸ்வைப் பண்ணி தள்ளி விட்டு போயிடுவேன் போன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. என்ன இது அவ்வளோ ஒரு பெரிய உலகமாக தப்போ, ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு போட்டது நீங்கள் அவர் கிச்சன் பேர் வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் எதுக்கு சாப்பிட்டீங்கன்னா அப்போ நாங்கள் ஹோட்டல்லாம் சாப்பிடவே கூடாதா? எங்களுக்குலாம் உடம்புலாம் நல்லா இல்லாத இன்னும் இரும்பில் அடிச்சு வச்சுக்கிறாங்களே, எங்களுக்கு கல்லில் அடிச்சு வச்சுருக்குறாங்க. மனுஷங்க தானே, டயர்டாக இருக்குது. நாங்கள்லாம் டயர்டாக இருந்தால் ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் நாங்கள், எங்கள் பணம், எங்கள் இஷ்டம், எங்கள் காசு. புரியுதுங்களா? கேட்டவர் வந்து ஒரு மெம்பர் கூட கிடையாது. இப்போ எனக்கு ஒரு மெம்பர்ஷிப் பண்ணி என்னோடய மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு மெம்பராக இருந்து நம்மளுக்கு வந்து ஏன் மெம்பரோட உடம்பு கெட்டுற போது சொல்கிற விதம் கூட ஒன்று இருக்குது. ஏங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா கூட இல்லை, ஒரு நாள் தானே. இப்போ டெய்லி பார்க்குறீங்க என்னோடய வீடியோஸில், டெய்லி நான் ஹோட்டலில் வாங்கி 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 சாப்பிட்ணும். நான் ஹோட்டல்காரை வளர வைக்கிறேன்னா என் சேனலில் வளர வைக்கிறேன், ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள்லாம் சாப்பிட தான் செய்வோம். எங்களுக்கு உடம்பு முடியும்னா சாப்பிட தான் செய்வோம். கேட்குறது கூட ஒரு ஒரு முரண் ஒன்று இருக்குது. விருப்பப்பட்டால் பாருங்கள், கஷ்டம் எல்லாம் தள்ளி விட்டு போங்க. யூடியூப்பில் கள்ளக்காதல் ப்ரொமோட் பண்ணுறாங்க, குடியை வளர்க்குறாங்க. நிறைய ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்க, 2 பேர் சேர்ந்து கண்டென்ட் நிறைய போடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் தடுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. நாட்டை காப்பாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் போய் காப்பாற்றுங்க. ஹோட்டல் சாப்பாடை ஏன் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் ஒரு சின்னதாக வளர்ந்துன்னு வர யூடியூபர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஹோட்டல் சாப்பாடாக சாப்பிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பங்களாவாக அடுக்குமாடியாக கட்டி கட்டி வளர்த்துன்னு வராங்க. அவங்களெல்லாம் போய் கேளுங்க, பெரிய பெரிய யூடியூபருங்களாம். சரிங்களா? ஓகே மக்களே, இதுவே பாருங்கள் 6 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, பாய். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.